ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆப்டிடியூடில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதோட ஸ்பீடும் இன்க்ளூட் ஆகணும். உங்களுக்கு தெரியும், அதுக்கான பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் டிப்ஸை சொல்ல போகிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னா எஜுகெஸ்ட் என்ற ஆன்லைன் courses that truly speak your language. It's finally over. Welcome to Eduquest, where learning is made just for you. At Eduquest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with Eduquest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ நம்ம ஒவ்வொரு டைப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபார்முலா மஸ்ட்டாக தெரிஞ்சாகணும். அது என்னென்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தான். இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைப் எடுத்து பார்க்கலாம். பேசிக்ஸ் டைப் தான் ஃபஸ்ட்டு டைப்பு. இந்த பேசிக்ஸ் டைப்பில் நம்ம ஒரு சம் வந்து ஷோ பண்ணுறோம். அதை படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரெயின் டேக்ஸ் 9 செகண்ட் டு கிராஸ் ஏ போல். ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிங்க, அது வந்து ஒரு போல் இருக்குது. அந்த போலை வந்து எவ்வளோ செகண்டில் கிடக்குதுன்னா 9 செகண்டில் கிடக்குது. அவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுதுன்னா 16 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது. அப்படின்னா ட்ரெயினோட லென்த் என்ன? அந்த ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ்னு இங்கே மீன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த போலை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட டிஸ்டன்ஸ் அந்த ட்ரெயின் முழுசாக கிராஸ் ஆனால் தான் உண்டு. அப்போ நீங்கள் ஆப்வியஸ்லி இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டைமில் அதோட வேல்யூலாம் சப்ஜெக்ட் பண்ணி கிலோமீட்டர் பேர் ஹவரை வந்து எப்படி மீட்டர் பர் செகண்டாக மாற்றுன்னு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக டெரிவேட் பண்ணி அதோட லென்த்து, அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஃபைனலாக கிடச்சிடும். இந்த ரெண்டாவது கொஸ்டினில் வந்து ஒரு ட்ரெயின் வந்து அதோட லென்த் 250 மீட்டர்னு கொடுத்துட்டு அதோட ஸ்பீடு வந்து 7 மீட்டர் செகண்டாக கொடுத்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து கடந்து போய் விட்டாங்க. லென்த்து கேட்டாங்கன்னா பிளாட்ஃபார்ம் லென்த்தையும் ட்ரெயினோட லென்த்தையும் கூட்டினா போதும். ஆனால் இங்கே கேட்டது என்ன, எவ்வளோ மணி நேரத்தில் அது கடந்து இருக்குது டீன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா டீனா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அதே லென்த் டிஸ்டன்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி அது ரெண்டையும் கூட்டணும். இதோட 7 போட்டாலே ஆன்சர் உங்களுக்கு ஃபைனலாக கிடச்சிடும். ரெண்டாவது டைப் என்னன்னா மீடியம் டைப். இதில் ஒரு கொஸ்டின் ஷோ பண்ணுறேன். ட்ரெயின் ஸ்பீட் பாஸ்ட் எ போல் இன் 20 செகண்ட். ஒரு போல் இருக்குது, அதை வந்து 20 செகண்டில் கிராஸ் பண்ணுது. அதேமாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து 150 மீட்டர் லென்த்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மை 13 செகண்டில் கிராஸ் பண்ணுது. அப்படின்னா அந்த ட்ரெயினோட லென்த் என்னவாக இருக்கும் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ அந்த போலை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிது. அதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் வந்து அந்த ட்ரெயினோட லென்த்து தான், அதை ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் லென்த்தையும் அந்த ட்ரெயின் லென்த்தையும் ரெண்டு ஈக்குவல் பண்ணி கடந்து போகிற தூரத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு நம்மளுக்கு ஸ்பீடு வந்து ஈக்குவலாக இருக்குது. அந்த ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டு ஃபார்முலா ஈக்குவல் பண்ணி அதுக்கான வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெயினோட லென்த் வந்து 3000 மீட்டர் கிடச்சிடும், 300 மீட்டர் கிடச்சிடும். அதேமாதிரி ரெண்டாவது சம்மில் என்ன சொல்ல வராங்கன்னா, 2 trains ஸ்டார்டிங் அட் தி சேம் டைம் ஃப்ரம் 2 ஸ்டேஷன் 100 கிலோமீட்டர் apart and going a opposite direction cross each other at a distance of 40 km from one of the station. What the ratio of the speed? ஸ்பீடோட ரேஷியோ கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு 100 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து 40 கிலோமீட்டர் கடந்தது. அப்புறம் மீதி இருக்கிறது வந்து 60 கிலோமீட்டர்ஸ் தானே. அதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அவ்வளோதான். அடுத்தது ஃபைனலாக அட்வான்ஸ் டைப் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மை பாருங்கள். 2 train each length 150 மீட்டர் ஆர் ரன்னிங் தி parallel tracks in opposite direction. 1 train running at speed 16 கிலோமீட்டராக இருக்கும்போது ரெண்டுமே ஈஸ்டாக ஸ்டார்ட் ஆகும்போது 6 செகண்ட்ஸ் ஆகுது. இப்போ டைம் வந்து 6 செகண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் தி ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து 60 கிலோமீட்டர். நம்ம செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டு ட்ரெயினுக்கும் ஸ்பீடு, ரெண்டுமே ஸ்பீடுனாலே லென்த்தில் இருக்கும். லென்த்னால் அதோட ஓவரால் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. அப்படின்னா ரெண்டையும் கூட்டணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸும் கவர் பண்ணதுனால இந்த ரெண்டு ஸ்பீடையும் கூட்டி டிவைட் இன்ட்டு பெருக்கல் ஸ்பீடு, அதே ஃபார்முலா தான். ஆனால் நம்ம இங்கே வந்து மீட்டர் செகண்டில் இருக்கிற அந்த மீட்டரை வந்து கிலோமீட்டர் பேர் ஹவராக மாற்றுறதுக்கு நம்ம 5/18 போகிறதுக்குள்ள தலைகளை 18/5 போட்டு நம்ம டிவைட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னா 300 மீட்டர்னு 120 கிலோமீட்டர் பேர் ஹவர் ஸ்பீடில் வருதுன்னு கிடையாது. இந்த கொஸ்டினில் எ ட்ரெயின் அட் 40 கிலோமீட்டரில் போகுது. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயின் எடுக்கிறாங்க, அது 40 கிலோமீட்டர் பேர் ஹவரில் போகும்போது டிஸ்ட்ரிக்ஷன் வந்து 11 மீட்டர் வந்து லேட்டாக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி இந்த ஒரு ஒரிஜினல் டைமோட ப்ளஸ் 11 மீட்டர் ப்ளஸ் ஆகுது. அதே ட்ரெயின் வந்து 50 கிலோமீட்டர் பேர் ஹவர்ஸில் பேரலாக அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். என்னது இங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வருது. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கிராஸ் பண்ணும்போது +5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது, லேட் ஆகுது.
அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல்னு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும். இங்கே டைமும் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் 11 தான் போகுது. அதனால் டைமு இன்ட்டு அதோட ஸ்பீடாக ஈக்குவல் டு 2 டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல் பண்ணி டிவைட் பண்ணி அதை 2 பெருக்கிட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு வந்துடும், 19 செகண்ட்ஸ் எடுத்துருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து ஃபைனலாக உங்களுக்கு ஒன்று சொல்ல வர என்னென்னா, இதில் நீங்கள் ஒரே ஒரு 4 டைப் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து ஒரு போலை கிராஸ் பண்ணுறது என்னென்னு, ரெண்டாவது டைப் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க, அடுத்தது ரெண்டும் எதிர் ஆப்போசிட் டைப்பில் வரும்போது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, ஃபைனலாக ஒரே பேரலல் ஸ்பீடில் ஒரே ட்ராக்குக்கு ஆப்போசிட் ட்ராக்கில் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்